அரசியல் விமர்சகர் திரு ரகு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சாலை வலம் கூடாது என்று காவல்துறையினர் நிபந்தனை போட்டார்கள் தவேகா தலைவர் விஜய்க்கு. ஆனால் தற்பொழுது சாலை வலம் தான் வந்து கொண்டிருக்கிறார். காலை 10:30 மணிக்கு அவர் பேசி இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. 12 மணியையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 12:30 ஆக போகிறது. இன்னும் அவர் அந்த இடத்தை கூட சென்று சேரவில்லை. காலையிலிருந்து நீங்களும் தொடர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கருத்து? மேசிவ் கிரௌடு. அவர் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் வந்தா போதும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கல. வேற வேற மாவட்டத்துலேருந்து வந்துட்டாங்க. திருச்சி வந்து சென்ட்ரலி லொக்கேட்டடுங்கிறதுனால ஆக்சசிபிள் பை ட்ரெயின் அண்ட் பஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்கன்னு தோணுது. மதுரையிலேருந்து வரலாம், நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கூட போகலாம், எல்லா மாவட்டங்கள்லேருந்து ஈஸியாக வர முடியும். கோயம்புத்தூர்லேருந்து வரலாம். ஸோ அதுவே வந்து திருச்சியில் இவ்வளோ கூட்டத்தை கூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் முதல் பிரச்சார கூட்டங்கிறதுனால நம்மளும் அந்த ஒரு அக்கேஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அவங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. அந்த ரசிக மனநிலை தான் அவங்களை அங்கே கூட்டு வந்துருக்கு. ஜே பார்க்கணும், அவரோட முடிஞ்சுன்னா பக்கத்தில் போய் நம்ம செல்ஃபி எடுத்துக்கணுங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டீங்கல்ல, ரோட் ஷோவே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த டாப் ஆஃப் தி பஸ்ல நின்று பார்த்துட்டு இருந்தாருன்னா வேகமாக போயிருக்குது. அவர் பக்கத்தில் போகணும்னு எல்லாருமே நெருக்கி அடிச்சுட்டு போகிறதுனால தான் வந்து அந்த பஸ் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. மேபி போலீஸ் வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வென்யூ வரைக்கும் 5 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் டாப் ஆஃப் தி பஸ்ல நீங்கள் கையாடிட்டு போகலான்னு சொல்லியிருக்கலாம். பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லையே. இதனால வந்து அந்த கன்ஜெஷன் குறையில, கூட்டம் வந்து குறையில, அவங்களுக்கு சிக்கல் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து மரக்கடையில் கூடி இருக்குது. அவர் பேசாமல் போனால் இன்னும் சிக்கல் ஆகிடும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் வரலாம். ஸோ அதனால போலீஸ் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸோட இயங்கணும்னு நினைக்கிறேன். இந்த லாலாம் இருக்கட்டும், அதை தாண்டி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க வீடு போய் சேரணும்னா அவங்க கொஞ்சம். இப்ப இவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு நெருக்கமா சேர விட்டுருக்காங்க அப்படின்னா அப்ப காவல்துறை இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணுமா, இல்ல போதவில்லையா? செய்ய முடியாதுங்க. நம்ம ஊர்ல வந்து நீங்க இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய தெருக்கள், நம்மளுடைய ரோடுகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் கிரௌடுக்கு ஏற்றதே கிடையாது. நம்மளுக்கான அந்த அகலமான ரோடுகளோ அல்லது வந்து நீங்கள் நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோ கிடையாது. மக்களுக்கும் அந்த சென்ஸ் கொஞ்சம் குறைவு. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பெரிய பாப் கான்சர்ட்லாம் 5 லட்சம் பேர்லாம் ரொம்ப பார்த்துட்டு சர்வசாதாரணமாக கலைஞ்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. இங்கே கிடையாது. போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வரவங்களை தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க பர்மிஷன் வாங்கும்போது இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு குறைஞ்ச அளவில் சொல்லுவாங்க. ஆனால் வரது பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ ரசிக மனநிலையோடு வராங்க. உற்சாக கொண்டாட்டமா அவங்க வராங்க. நீங்க மதுரைக்கு வந்து கள்ளழகர் இருக்கிற மாதிரி இப்ப திருச்சிக்கு வந்து இந்த ஒரு அக்கேஷன் ஆயிடுச்சு அப்படிதான் சொல்ல வேண்டியது. அவ்வளவு கூட்டம். விஜயே எதிர்பார்த்திருப்பாரு அவ்வளவு கூட்டம் எனக்கு தெரியும். இப்ப காவல்துறை போட்ட அந்த நிபந்தனைகள்ல ஒண்ணு 9:30 மணிக்குள்ள மரக்கடையில வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கணும். அதுக்கு மேல யாரும் அங்க வரக்கூடாதுன்ற மாதிரி பாசிபிளே கிடையாதுங்க. சும்மா நிபந்தனைகள்ல இனி மாற்றம் ஏற்படுமா இந்த நிகழ்வுக்கு அப்புறம்? இல்ல, அவங்க தொடர்ந்து செய்வாங்க. இப்ப வந்து விஜய் வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுனால அது ஒரு சம்பிரதாயமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போனாலும் இது மாதிரி செய்வாங்க. பட் அதை நீங்க பிராக்டிகலா ஃபாலோ பண்ணவே முடியாது. அதற்கான சாத்தியம் எந்த கட்சிக்குமே கிடையாது. இப்ப திமுக ஒரு கூட்டம் போனோம்னா கூட இதே மாதிரி கண்டிஷன்லாம் வந்து சம்பிரதாயமா கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்றாங்க. பண்ண முடியாது. நீங்க வந்து பதாகைகள் வைக்கிறதுக்குலாம் எவ்வளோ வந்து நம்ம ரூல்ஸ் இருக்குது. நீங்க சென்னை உள்ள பாருங்க, எவ்வளோ இடத்துல எவ்வளோ பதாகைகள் இருக்குது, எவ்வளோ மக்களுக்கு இடையூறா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இன் லெட்டர் அது இருக்கும். இப்போ அரசியல் களத்தை பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் பரப்புரையை தொடங்குவாங்க. ஆனா இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. இன்னும் தேர்தலுக்கு 7 மாதங்கள் இருக்குது. நம்ம அதை ஒரு கணிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பவே பரப்புரை என்பது மிக உச்சகட்டத்தை எட்டி சூடு பிடிக்கிறதா நமக்கு தெரியுது. ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன விதமான? தொலைக்காட்சிகளும் காரணம். ஒரு 8 மாசம் 10 மாசம் முன்னாடியே நீங்க வந்து இந்த ரன் அப் ஆரம்பிச்சிட்டீங்க. பட் வந்து விஜயோட என்ட்ரி தான் வந்து ஸ்பைஸ் அப் பண்ணிருக்கு. நினைச்சு பாருங்க, விஜய் இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கேன்னா வந்து யாருமே வந்து இவ்வளவு சீக்கிரமா எலெக்ஷனை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. விஜய் இந்த எலெக்ஷன்ல போட்டி போட போறாரு, அவர் கட்சி போட்டி போட போகுதுன்னு தான் இந்த எலெக்ஷனுக்கே வந்து ஒரு சூட்டை கொடுத்துருக்குது. அதுவும் வந்து இப்போ கேரளால எலெக்ஷன் நடக்க போகுது நம்மளோட சேர்ந்து. அங்கெல்லாம் எலெக்ஷன் மோட்லயே இல்லை. அசாம்ல நடக்க போகுது, அங்கேயும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஒரு கோலாகல அல்லது கொண்டாட்ட மனநிலை இருக்கு. அதற்கு காரணம் விஜய். பட் வந்து லாங் வே டு கோ. அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அரசியல் இருக்குங்கிறது இந்த கூட்டம் காமிக்குது. அரசியல்ங்கிறதே கூட்டம் தானே. இந்த கூட்டத்தை வந்து மற்ற கட்சி தலைவர்கள் விரும்புவாங்க. அதுதான் அரசியலுக்கே வராங்க. மக்கள் தங்களை கொண்டாடணும், நம்மளை பார்க்க குமியணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அரசியலுக்கே பெரும்பாலானவங்க வராங்க. இப்போ நீங்க பொதுக்கூட்டம், இது தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு தலைவர்கள் போகும்போது கூட கூட்டம் இல்லைன்னா அவங்க பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இதுவே இருக்காது, உற்சாகமே இருக்காது. நிறைய பேர் வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. இவர் வரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ தட் ஷோஸ் இஸ் பாப்புலாரிட்டி. இப்ப நீங்க சொல்வது போல இவ்வளவு பேரும் கூடி இருக்கிறாங்க. இப்ப தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி அதேதான். இதுவை அனைவரும் ரசிகர்களா அல்லது தொண்டர்களா?
இவங்க எல்லாருடைய வாக்கும் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? விஜயோட தீவிர ரசிகர்கள் வந்து திமுகவுக்கோ அதிமுக ஓட்டு போடுவாங்களா? இல்ல இவங்க அனைத்து பேருமே தீவிர ரசிகர்கள் சொல்றீங்களா? பெரும்பாலானவர்கள். ஆனா விஜய்க்கு பெரிய பிளஸ் என்னன்னா, இதுவரைக்கும் அரசியல்ல ஆர்வம் இல்லாதவர்கள் கூட, பெண்கள், இளம் பெண்கள் மட்டும் இல்ல, வயதானவர்கள் கூட, குடும்ப பெண்கள், அவங்க பாட்டி வயசுல இருக்கவங்க கூட விஜய்க்கு மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர், அவர் நம்ம பையன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாரை நினைக்க முடியும் சொல்லுங்க? இவர் நம்ம வீட்டு பையன், உங்க விஜய்னு அதை தான் அவர் திரும்ப திரும்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாரு, நான் எல்லாருக்குமானவன் அப்படின்ட்டு. அது அவருக்கு மிகப்பெரிய ஆயுதம். அது விஜயை வந்து எந்த செக்ஷனும் வெறுக்க முடியாது. அவர் வந்து இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், எல்லா மதத்தினரும் வந்து அவரை, எல்லா சாதியினரும் வந்து அவரை வந்து தங்கள ஒருத்தரா பாக்குறாங்க. அதை அவர் வந்து இன்னும் இதை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். நான் வந்து ஒரு எலீட் கிடையாது. ஏன்னா சினிமா நடிகர், உச்சபட்ச நடிகர் அப்படின்னாலே நம்ம ஒரு எலீட் நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கு நம்மளோட பிரச்சனை தெரியாது, அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்னு இருக்கும். கோர்ஸ் இருக்கும். பட் அந்த பிம்பத்தையும் மாற்றி நான் அவங்களோட ஒருத்தனா இருப்பேன் அப்படின்னு அதை கடத்துறது தான் அவருடைய முக்கியமான வேலையா இருக்கும் எலெக்ஷன் வரும்போது. விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டது, அவர் வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆனா அவர் வெளியில் வரும் பொழுது என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப இதற்கு முரண்பாடாக இருக்குது ரெண்டும். இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து நீங்க அவ்வளோ பாப்புலரான நடிகர் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல, எஸ்பெஷலி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலாம் வெளியில வருது கடினம். நீங்க வந்து ஒரு துணி கடைக்கு வந்து இனாகிரேட் பண்றதுக்கு ஒரு நடிகரோ நடிகையோ வந்து எவ்வளவு கூட்டம் வருது நம்ம பாக்குறது. கேரளால கூட பாக்குறோம். இதே கூட்டம் விஜய்க்கு கேரளாலே கூடும். கேரளால இந்த தனி மனித வழிபாடு கிடையாது. அது மம்முட்டி மோகன்லாலுக்கே இவ்வளவு கூட்டம்லாம் வரமாட்டாங்க. பட் வந்து விஜய் போனா வரும். அந்த ஒரு இது வந்து கரிஸ்மா எல்லாருக்குமே இருக்காது இல்ல. அவர் ரொம்ப கலைப்படங்களை பார்க்குறவங்க, ரொம்ப ஒரு நுண்ணிய ரசனை உள்ளவங்களே வந்து இவரை கொண்டாடும் போது, தமிழ்நாட்டில் ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர், ரஜினிகாந்த் நம்ம வந்து பாப்புலர் ஆக்டர்ஸ், அதாவது கமர்ஷியல் ஆக்டர்ஸை பயங்கரமாக கொண்டாடி இருக்கிறோம். அதனால வந்து இவருக்கு வந்து இது வர்றது வந்து ஆச்சரியம் இல்லை. பட் அந்த கொஸ்டின் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ரசிகர்கள் தொண்டர்கள் ஆயிட்டாங்களா, அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு. ஆனால் எனக்கு எல்லாத்தையோட முக்கியமான கேள்வி என்னன்னா, ரசிகர்களை தாண்டி மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல போறாங்க? அவங்க தான் வந்து இந்த எலெக்ஷனுடைய முடிவை வந்து நிர்ணயிக்க போறாங்க. நீங்க என்ன, எனக்கு என்ன ஆஃபர் பண்றீங்க? என் வாழ்க்கை எப்படி பெட்டர் ஆகும், என்னோட குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி பெட்டர் ஆகும் நீங்க ஆட்சிக்கு வந்தா, அல்லது என்னோட அன்றாட பிரச்சனைகளுக்கு நீங்க ஏதாவது சொல்யூஷன் வச்சிருக்கீங்களா? ரோடு சரியில்லை, தண்ணி சரியில்லை, உங்களுக்கு பொல்யூஷன் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பத்தி நீங்க பேசணும். திமுக பத்தி மட்டுமே பேசுறது அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு செக்ஷன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கணும் அவருடைய பிரச்சாரம். இப்ப திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடுகிறார், அதனால்தான் அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அங்க வந்து திருச்சியில வந்து கிறிஸ்டியன்ஸ் பாப்புலேஷன் அதிகம், அவர் டார்கெட் பண்ற தொகுதின்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் நான் நினைக்கிறேன். அவரை வந்து ஒரு குறுகிய மத வட்டத்திலேயோ அல்லது வந்து ஜாதி வட்டத்திலேயோ அடக்க முடியாது. இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி வந்து அப்படிலாம் வரல. அவருடைய கரிஸ்மா வந்ததுக்கு காரணம் இயற்கையா அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அவரை விட கஷ்டப்பட்டு நடிக்கிற நடிகருக்கு கூட இவ்வளோ பாப்புலாரிட்டி வரும்னு சொல்ல முடியாது. அது வந்து அவருக்கு அந்த பறந்துபட்ட ஆதரவு இருக்கிறதுனால அப்படிலாம் நினைக்க வேண்டாம். பட் ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணலாக ஆகிடக்கூடாது, வந்து முதல்ல ஜெயிக்கணும். அடிச்சு வைக்கிற எலெக்ஷன் வந்து விஜயகாந்த் வந்து தனியாக நின்று ஜெயிச்சாரு. இவர் அவரோட இன்னும் வயது குறைந்த ஸ்டேஜில் வந்திருக்காரு அரசியலுக்கு. அதில் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. கொஞ்சம் சேஃப்டி இருக்கிற சீட்டாக பார்ப்பாரு. பட் அவர் எங்க வேணா நிக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்களையும் அவர் திருச்சி கிழக்குல நிக்கிறாருன்றது உண்மையானால் அவர் ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்யணும்? கிறிஸ்டியன்ஸ் ஜென்ரலா அந்த இதுல வந்து இப்ப இனிகோ அவர் திமுக கூட்டணியில் ஜெயிச்சாரு. அவரும் ஒரு கிறிஸ்துவர். ஜென்ரலாவே அங்க வந்து நீங்க ஏற்கனவே வந்து அடைக்கல ராஜுங்கிற ஒரு கிறிஸ்டியன் வந்து எம்பியா தொடர்ந்து இருந்தாரு. ஜென்ரலாவே கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிற தொகுதின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுல வந்து நேரு நின்று ஜெயிப்பாரு, இன்னொன்று வந்து இப்ப உங்க கூட்டணி கட்சியில கொடுத்துருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் என்னோட ஒப்பீனியன் வந்து விஜய் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த மாதிரிலாம் பார்க்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சென்னையில் வந்து இதில் வேலை செய்யறதுன்னா அவரை வந்து எதுக்க மாட்டாங்களா? அவர் வீடு இருக்கிற பக்கமாக இருந்தால் கூட நிற்கலாம், சோழிகள் நிற்கலாம். அதனால வந்து அவருக்கு வந்து இன்னும் பெரிய இது கிடையாது. எல்லாருக்குமானவர் விஜய், அதோட டவுட் இல்லை. எந்த தொகுதிங்கிறது திருச்சி கிழக்கில் நிற்கலாம் என்கின்ற யூகங்கள் இருக்கின்றன. இந்த முடிவு என்பதை பொறுத்திருந்து மேபி வந்து 2 இடத்துல நிற்கலாம். ஒன்று அங்கே நின்றுட்டு இன்னொரு இது வந்து வேற ஒரு ரீஜனில் நிற்கலாம்.
ஏன்னா அது வந்து அந்த ஒரு ஒரு பிலாங்கிங் கொடுக்கல மக்களுக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். நம்ம ஏரியாவில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சிங்கிறது வந்து சென்ட்ரலான ஒரு ரீஜனா இருக்கிறதுனால அது கூட ஒரு நிற்கிறதுக்கான ஒரு முடிவு எடுக்கும். இங்கே ஈஸியாக வந்து மற்ற எல்லா தொகுதியிலும் கவர் பண்ணலாம், பக்கத்தில் உள்ள தொகுதியிலும் கூட ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கூட. இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க முதல்ல அதான் காரணம் சொன்னீங்க, திருச்சிங்கிறது மையமான இடங்கிறனால பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கூட இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப சற்று முன்னால் பேசிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்ன கருத்து என்னன்னா, எத்தனையோ அரசியல் கட்சிகள், எவ்வளவோ பெரிய அரசியல் கட்சிகள் திருச்சியில மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அப்பொழுதெல்லாம் தொண்டர்களிடம் ஒரு கட்டுப்பாடை பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்டுப்பாடை இழந்து விட்டார்களா தொண்டர்கள்? அந்த கவலை இருக்குதாங்க செய்யுது. மாநாட்டிலேயே எனக்கு அந்த ஒரு கன்சர்ன் இருந்தது. எல்லாரும் நெருக்கி அடிச்சுக்கிட்டு மேடையை நோக்கி விஜயை பார்க்கணும்னு போறது வந்து பெரிய தவறு. அதை வந்து விஜய் அப்பவே அட்ரஸ் பண்ணிருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க அவருடைய ரசிகர்களா தொண்டர்களா இருக்கிறத விட உயிரோட இருக்கணும்ல. நீங்க ஒரு ஸ்டாம்பீட்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால காப்பாற்றவே முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டத்துல அந்த கவலை எப்போதுமே இருக்குது. அதை விஜய் வந்து இந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலே அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய வாயில ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ சொல்றதை விட விஜய் வந்து இனிமே வர கூட்டங்கள்ல ஒரு 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 டிசிப்ளின் இருக்கட்டும், நாங்க சொல்றதை கேளுங்க, போலீஸ் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையா அவர் வழங்கணும். அப்பதான் அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பயும் கேட்பாங்களான்னு டவுட் இருக்கு. ஸ்டில் ட்ரை பண்ணணும்ல. ஏன்னா அந்த அந்த பாதுகாப்போட அந்த கூட்டங்கள்லாம் நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு புரியல அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு புரியல. எல்லாரும் வந்து நம்ம என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க, ஒரு கொண்டாட்ட மனநிலையில. அது வந்து கொஞ்சம் கவலையை தான் தருது. ஏன்னா அவங்க வந்து வெறும் ரசிகர்களும் தொண்டர்களும் மட்டும் இல்லை, யாருடைய மகனோ யாருடைய சகோதரனோ யாருக்கு கணவனோ இருக்க போறாங்க. அவங்க வந்து பத்திரமா வீட்டுக்கு போனா குடும்பத்தை பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்மளே ஆரம்பத்துல வந்து தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், விஜயை வரவேற்பதற்காக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள்னு செய்தி போட ஆரம்பித்தோம். போக போக அங்க இருக்கக்கூடிய சிலர் மயக்கமடைந்தார்கள், தண்ணீர் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்ம செய்தி போட வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்ப அதற்காக அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத. கூட்டம் வந்து கண்ட்ரோல் தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க 1000 பேருக்காக நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க, 10,000 பேர் 10 மடங்கு அதிகமா வந்து என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து எனக்கு பொதுமக்களோட இன்கன்வீனியன்ஸ் நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். அது நம்ம ஏர்போர்ட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ வேற ஒரு இடத்துக்கோ போக வேண்டிய சமயத்துல நீங்க சொன்னது போல அங்க பேருந்துக்கு பின்னால் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அங்க நிக்கிறவங்க வெறும் தொண்டர்களோ ரசிகர்களோ மட்டுமல்ல, யாருடைய சகோதரனோ யாருடைய தந்தையோ யாருடைய மகனோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தற்பொழுதுதான் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது எல்லாம் தான் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அப்சல்யூட்லி. அதாவது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். விஜயே வந்து போலீஸோட உட்காந்து இப்ப அடுத்த ஊருக்கு போறதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட அட்வைஸ் என்ன? அதுல அரசியல் இல்லாம இருக்கணும். நம்ம நாட்டுல அதான் பிரச்சனை. இப்ப வந்து போலீஸ்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறத தாண்டி அது ஒரு திமுக அரசுடைய அங்கம் அப்படின்னு பாக்குற ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா அப்படிதானே நிறைய இடத்துல இயங்குறாங்க. திமுகவுக்கு உடனே பர்மிஷன் கிடைச்சிரும், அவங்க எங்க வேணா பேனர் வச்சுப்பாங்க, கட் அவுட் வச்சுப்பாங்க, மற்றவங்க வச்சா வந்து எடுப்பாங்க. ஒரு அதே மாதிரி நான் பார்ட்டிசனா இருந்தா அதே மாதிரி பேசலாம், டயலாக் வச்சுக்கலாம். அதே மாதிரி நடக்கணும். ஐடியலா அப்படிதான் இருக்கணும். வந்து அவங்க போலீஸோட கன்சல்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு சனிக்கிழமை போற இடத்துல எல்லாம் அதே மாதிரி ஒரு உங்களுக்கு ஸ்தம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். கண்டிப்பா இப்பவே மக்களுக்கு தோணும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படித்தான் இருக்குமா, விஜய் எங்க ஊருக்கு வர்றாரான்னு பதறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இதை பார்த்து. 100%. அதாவது நீங்க வந்து இப்ப சோசியல் மீடியால அந்த ட்ரோன் ஷாட் எல்லாம் போட்டு எங்க தளபதி வந்தா எவ்வளவு கூட்டம்னு ரசிகர்கள் வேணா பெருமை பேசிக்கலாம். கூட்டத்துல அந்த ஆம்புலன்ஸ்ல மாட்டின குடும்பத்துடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்மள நடுநிலையானவர்கள் என்ன பண்ணுவோம்? கூட்டம் வருதுங்கிறத அக்னாலஜ் பண்றோம். அதனால நான் சஃபர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதனால பாதிச்சுன்னா அதை ஏற்றுப்பேன். இப்ப இடத்தேர்வு இதுல பிரச்சனையா இருக்கா? அது ஒரு இடியாப்ப சிக்கலுங்க. அது மாநாடுனா நீங்க வந்து ஒரு டவுனை விட்டு வெளியில வைக்கலாம், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கலாம். பிரச்சார கூட்டம்னா மக்களை நோக்கி தான் போகணும். எவ்வளவு மக்கள் வராங்களோ, எவ்வளவு அதிகமா மக்கள் வராங்களோ அவ்வளவு நல்லதுன்னு பார்க்கிறப்ப அவர் மக்களை நோக்கி போறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு மக்களை இவரை நோக்கி போயிட்டாங்க. யாருக்கு நடக்காது? அதை நீங்க அவரோட இம்மென்ஸ் பாப்புலாரிட்டியை எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணணும். ஈவன் திமுகவும் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. வெளியில வந்து கண்டுக்காத மாதிரி பேசுவாங்க, பேர் சொல்லாம பேசுவாங்க, அவரை நாங்க பொருட்டாவே நினைக்கலன்னு நினைப்பாங்க. சத்தியமா பொருட்டா நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2 பாப்புலர் லீடர்ஸ் கிட்ட நிறைய சஃபர் ஆயிருக்கிறாங்க, எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா. அலட்சியமா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த கூட்டம் வரது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவரோட பாப்புலாரிட்டி எல்லாம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இந்த மக்களை சந்திக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி ஆஃப் ஹிஸ் ஓன் கார்டர்ஸ், அதை என்ஷூர் பண்ணோம். அப்புறம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாம செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அது எப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பிரச்சார கூட்டங்கிறதே நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு தான். கூட்டமே இல்லைன்னா அரசியல் தலைவர்களே பேச மாட்டாங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி போகும்போது ஆரம்பத்தில் கூட்டம் இல்லை, அதுக்கப்புறம் கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணாங்க. கூட்டம் வந்தாலும் பேசவே ஒரு உற்சாகம் வரும். அப்படி இருக்கும்போது இது எப்படி அவர் வந்து மற்ற முதல்ல சொன்னது போல அரசியல் எல்லாம் கடந்து காவல்துறையும் அரசும் தாவேகாவினரும் உட்கார்ந்துதான் இதை பத்தி தாவேகாக்கு வந்து போலீஸ் வந்து பார்ட்டிசனா இல்ல, பயஸ்டா இல்லைங்கிற நம்பிக்கை வரும்.
இவங்க வந்து மேலிடத்துல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு நம்மகிட்ட பேசல, உண்மையிலேயே வந்து அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை இல்லாம பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கிற அந்த ட்ரஸ்ட் வரணும். அதுக்கு அது வந்து போலீஸ் கையில தான் இருக்கு. இப்ப இதற்கு காவல்துறை கட்டுப்பாடு விதிக்கலாம்ல? ஏன்னா மரக்கடையில ஏற்கனவே இத்தனை பேர் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறை கட்டுப்பாடை விதிக்கலாம் அல்லது விஜயே பேசலாம்ல இப்ப தொண்டர்களிடம்? அது பேசுறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரியலையே. அதான் நானும் நினைச்சேன். ஏர்போர்ட்லயே வந்து ஒரு அறிவுறுத்தல் போல வழங்குவதற்கு கூட அனுமதி இல்லையா? காவல்துறையே கேட்டுக்கலாமே விஜய்கிட்ட. கேட்கலாம், அது செய்யணும்னு எனக்கு தோணுது. எனக்கு வழி விடுங்க, நான் டயத்துக்கு போகணும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மணி 1 ஆக போகுது, அவர் பேசுறதுக்கு 2 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். அங்க கூடி இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கு வெளில போக முடியாது, போனா இடம் போயிடும். அந்த கூட்டத்துல நீங்க வந்து ஒரு சாப்பிடுற கடையை பிடிச்சி சாப்பிட்டு வரல திரும்பிலாம் வர முடியாது. கடையே இல்ல, நிறைய கடை அடைச்சிருவாங்க. ஏன்னா இது மாதிரி கூட்டம் வந்ததுன்னா நம்மளால சரியா வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க மயங்கி விழறதுக்கான சான்ஸ் இருக்கு. பெண்கள் குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. வராதிங்கன்னு சொல்லும் போது வரதெல்லாம் தவறு தானே. நீங்க அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னா அவர் சொல்றது நீங்க கேட்கணும்ல. அவர் அறிக்கை கொடுக்குறாரு, நீங்க அந்த அறிக்கையெல்லாம் தாண்டி நான் வருவேன், எங்க அண்ணனுக்கு நாங்க தான் வருவேன்னு சொன்னா அது என்ன நியாயம்? இதே மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கோ அல்லது வந்து பெண்களுக்கோ ஏற்றதா இல்லை. வந்து அவ்வளோ நெருக்கடி இருக்கும். உங்களுக்கு இப்போ டாய்லெட் வசதிகள் இருக்காது. எங்கே போய் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது தவிர்க்கிறது பெட்டராக தான். டிவியில் வால் டு வால் கவரேஜ் வருதே, அதே கூட அவரே சொல்லியிருக்காரு. அதை பாருங்க, டிவியில் நீங்கள் பார்த்துங்க, நேரலையில் பார்த்துங்க. ஏன்னா விஜய் எது செய்தாலும் இப்போ கவரேஜ் இது. ஏர்போர்ட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு ஃப்ளைட்ல ஏறுற வரைக்கும் இறங்கி வெளில வர வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கவரேஜ் கிடைக்கும் போது அப்படியே பார்க்கலாம். எனக்கு என்ன இன்னொரு கவலைன்னா, இந்த கூட்டம் அப்படியே அரியலூர் பெரம்பலூருக்கும் போகுது அந்த பின்னாடியே அப்படின்ட்டு. ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரைக்கும் வரவங்க அப்ப அந்த மனநிலையில இருக்காங்க. அது எனக்கு வந்து அந்த கொண்டாட்டத்தையும் தாண்டி கொஞ்சம் ஓவரோங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. மற்றவங்களுக்கு இவங்களால இன்கன்வீனியன்ஸ் வரதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்க என்ன கொண்டாட்டம் பண்ணாலும் அதனால ஒரு பக்கத்துல உள்ளவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரவே கூடாது. மற்றவர்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படுற இந்த சூழல் தான் இருக்கு. இப்ப இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இப்ப நீங்க சொன்னது போல மற்ற திட்டங்கள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கத்துக்கணும். நீங்க வந்து இன்னைக்கு அரியலூர் போறாரு, அடுத்து வேற இடங்களுக்கு அப்சல்யூட்லி நீங்க வந்து லைஃப்ல நம்ம பாடம் கத்துக்கிற மாதிரி இதுலயும் நீங்க கத்துக்கணும். இல்ல நீங்க அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கணும். எதுக்கு அனுபவம்? அது பேரே அனுபவம் இல்ல, அதை செய்யணும். அவருக்கும் தொந்தரவு தானே இது. அவரும் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பெரம்பலூர் அரியலூர் போறதா திட்டமா இருக்கும். இப்போ அதுக்கு கிடைக்குமா? ரெஸ்ட்டுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இதுவே வந்து ஒரு டயரிங்கா தானே இருக்கும். நீங்க வந்து ஒரு 20 நிமிஷத்துல கிடைக்க வேண்டிய இடத்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடந்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அவருக்கும் பிரச்சனை தான், போலீஸுக்கும் அது பிரச்சனை தான். அவங்க ஃபுல்லா இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்களுக்கு பெரிய டென்ஷன் அது. இப்போ நீங்க எதுவுமே பண்ணலன்னா ஆளுங்கட்சி கேட்பாங்க, என்னது நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம், அவங்க என்ன இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா? நம்ம இதை விதிமுறையெல்லாம் வச்சிருக்கிறோம், அதை மீறினா நீங்க கேஸ் போட வேணாமான்னு. அதை நீங்க எக்ஸசிவா செஞ்சீங்கன்னா அது வந்து கலைபரமா கூட மாறக்கூடும். அதனால அவங்க ரொம்ப டெலிகேட்டா ஒரு காமன் சென்ஸோட இயங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க போலீஸ். பட் நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் ஃபியூச்சர்ல இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு பெட்டரா செய்யணும். அது செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதே எல்லாம் வேஸ்டா போயிடும். அடுத்ததா விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். ஏன்னா இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள், அவரை பார்க்கறதுக்கான கூட்டம் பாதி. அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தொண்டர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இப்ப இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுவார்? இவ்வளவு நாள் மக்களுடைய தேவைகளை பத்தியோ இல்ல தான் என்ன செய்ய போகிறோம் என்பது பத்தியோ அவர் பேசல. இன்றாவது அது இடம்பெறுமா? பேசணும். இப்ப நிறைய பேர் அவர் பேசுறதை கேட்கற வந்திருக்காங்களோ இல்லையோ, பார்க்க வந்திருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அரசியல் ஒரு ஃபோர்ஸா வரணும்னா அவருடைய தொண்டர்களை தாண்டி எந்த கட்சியும் சாராதவர்கள், தவைக்காவை சாராதவர்கள் அவருக்கு ஓட்டு போடணும், வாக்களிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ண போறாருங்கிறது முக்கியமான கேள்வி. அரசியல்ங்கிறது வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் அப்படின்னா கூட உங்க திட்டம் என்ன? உங்களால எங்களுடைய வாழ்வுல ஏதாவது, எங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் வருமா? எங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அவர் பேச ஆரம்பிக்கணும். இப்போ யூஸ்வலா இந்த மாதிரி தேர்தல் பரப்புரை அப்படின்னா இந்த லோக்கல் இஷ்யூஸை பேசுவாங்க. திருச்சி இஷ்யூஸை பற்றி ரிசர்ச் பண்ணி இவங்க இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, இது செய்யலை. இப்போ நான் வந்ததுனால நீங்கள் டிராஃபிக் ஜாம்னு சொல்கிறீங்க. ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்குது. மரக்கடை ஏரியாவில் நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே போனதை பற்றி, அதனால மக்களுக்கு வர இன்கன்வீனியன்ஸ் அல்லது பிரச்சனைகளை பற்றி, குடிநீர் ப்ராப்ளம் பற்றி, ரீசெண்டாக திருச்சியில் வந்து குடிநீர் வந்து கொஞ்சம் ஸ்ரீரங்கம் பகுதியில் வந்து ஒரு கலப்படமாக வந்ததுனால மக்கள் வந்து இதுவானாங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க, நான் நியூஸ் படித்தேன். ஸோ இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸை அவர் வந்து பேசணும். லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளமாக திருச்சிக்கு என்னென்ன இருக்குது, தொழில்மயமாக இருக்குதா, கோயம்புத்தூர் அளவுக்கு ஏன் ஆகலை, திருச்சிக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது, ஜியோகிராஃபிக்லி சென்ட்ரலி லொக்கேட்டட், ஏர்போர்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, இருந்தாலும் ஏன் நிறைய தொழிற்சாலைகள் வரல, வேலைவாய்ப்பையும் அதிகமாகலை. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து லோக்கலாக பேசணும், மக்களுக்கு பயனுள்ளதாக பேசணும். ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் பேசுறதுனால பெரிய இது கிடையாது. அவர் எதுக்குறோம் இவங்க எதுக்குறோம் தெரிஞ்சிச்சு.
பிஜேபி உங்களையும் எதுக்குறேன்னு தெரிஞ்சிச்சு. பட் அன்றாட வாழ்க்கையில மக்களுக்குள்ள பிரச்சனை என்னங்கிறத பத்தி அவர் பேசணும்னு நினைக்கிறார். அது வந்து அவர் வந்து நம்மளுடைய பிரஸ்டீஜ் கம்மின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு அதுதான் இஷ்யூவா இருக்குது. என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் சென்னையிலேயே வளர்ந்தவர், ஆனால் சென்னை பிரச்சனை பத்தி இதெல்லாம் பேசியிருக்கிறாரா, சென்னையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வந்து அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரா. இப்போ பருவமழை வரப்போகுது, இப்போ நிறைய ஏரியால மக்கள் வந்து பயங்கர திகிலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மழையை, என்ன ஆகுமோ நம்ம ரோடு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பத்தி அவர் பேசணும். எனக்கு வந்து அந்த அரசியல் அவர் செய்யணும். ஏன்னா சிவிக் இஷ்யூஸ்னால பாதிக்கப்படாத மக்கள் யாராவது இருக்காங்களா? எல்லா ஜாதி எல்லா மதத்தினரையும் அது பாதிக்குது. கொஞ்சம் அந்த விஷயங்கள் அவர் பேசணும் அப்படின்னா அதற்கு தேவையான அவருக்கு ஏற்றார் போன்ற அந்த மாவட்ட செயலாளர்களும் அந்த நிர்வாகிகளும் அமைச்சிருக்கிறாரா? அந்த பலம் எப்படி இருக்கு விஜய்? அது அவர் வந்து ஒரு சேஃப்டி ஃபர்ஸ்டா வந்து அவருடைய ரசிகர்களையே வந்து பொறுப்புகளுக்கு நியமிச்சிருக்காரு. ஏன்னா லாயலா இருப்பாங்க, நம்மளை தாண்டி எங்கேயுமே போயிட மாட்டாங்கன்னு. அது ஒரு விதத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்டு. பட் எனக்கு அவங்க அந்த தனி மனித வழிபாடு மனநிலையிலே இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து ஒரு கவலையா இருக்கு. ஜனநாயகத்துல வந்து பாப்புலாரிட்டி முக்கியம்னா கூட அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மட்டுமே முக்கியம் கிடையாது. தேர்தலில் வெற்றி மட்டுமே முக்கியம் கிடையாது. அரசியல்ல வந்து நிறைய நீங்க களமாட வேண்டி இருக்குது. மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் கூட பேச வேண்டி இருக்குது. இப்ப நீங்க ஜாதி இல்லைன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து அவரே கேள்வி கேட்பாங்க, அவருடைய தொண்டர்களே கூட. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேசாதீங்க, ஜாதி கொடுமை நடக்கக்கூடாது, ஒரு இடத்துல கோயிலுக்குள்ளார பட்டியலினத்துல போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவர் எதிர்த்து பேசினாருன்னா அவருடைய தொண்டர்களுக்கே கூட அது ஓப்பா இல்லாம இருக்கலாம். பட் அவர் பேசிதானே ஆகணும். அது பிடிக்கலங்கிறதுனால பேசாம இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் அந்த அந்த கட்டத்துக்கே அவர் இறங்கலைங்க. அதான் எனக்கு இன்னும் ஒரு கவலையா இருக்குது. ஏன்னா மதுரையிலேயே வந்து அவர் ரொம்ப லைட்டா வச்சிருக்காரு. ரொம்ப நம்ம டீப்பா பேசினா டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவரே ஒரு இது வச்சுக்கிறாரு. கசப்பு மருந்தா இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும், கொஞ்சம் பேசி தானே ஆகணும். அவர் அந்த ஏடிஎம்கே ஃபார்முலாவை ஃபாலோ பண்றது தான் வந்து எனக்கு வந்து நான் ஆரம்பத்திலேயே நோட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ பேசாம நீங்க தேர்தலை வெல்ல முடியும் அப்படின்னு வந்து ஏடிஎம்கே ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம், எஸ்பெஷலி ஜெயலலிதா 4 வருஷம் எதுவுமே பண்ணாம எலெக்ஷன் டயத்துல நீங்க ஆக்டிவ் ஆகிட்டு திமுகவை இப்படி போர்ட்ரே பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது மக்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்கட்சி கூட கிடையாது, ஒரு தேர்தலே சந்திக்காத கட்சின்னா ஹார்ட் ஒர்க் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கணும். வந்து மக்களை போய் பார்க்கறதா இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த ரீசன்ட் டைம்ஸ்லயே. அதெல்லாம் வந்து அவர் இன்னும் காத்திரமா அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜி டீம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரேரா போகணும், அடிக்கடி மக்களை சந்திக்க கூடாது, ரொம்ப அழட்டிக்காதீங்க இஷ்யூஸ்லாம் பத்தி, மக்கள் அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறது இல்லை, திமுக கண்மூடித்தனமா எதிர்த்துருங்க, அப்புறம் பிஜேபிக்கு நம்ம எதிர்ங்கிறத மக்கள் மனசுல பதிய வச்சிருங்க, வாக்கு வந்துருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க தான் எனக்கு தோணுது. ஸோ அது ஒரு ஈஸியர் அப்ரோச். இன்னும் கொஞ்சம் ஒரு ஹார்ட் பார்த்து அவர் எடுக்கணும் அப்படின்னு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மலையோடு இவர் மோதுகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்து எழுது. திமுக வந்து ஜென்ரலாவே நீங்க சொன்ன மாதிரி திருச்சியில ரொம்ப ஸ்ட்ராங் தான். அவங்க வந்து அது மட்டும் இல்ல, இந்த திருச்சியை தாண்டி நீங்க டெல்டா போனீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது கூட உங்களுக்கு பெரிய வெற்றிலாம் வந்து சில சமயத்துல கிடைக்காம போயிருக்கு. அந்த ரீஜன் திமுகவுடைய ஒரு ஃபோர்ட் தான். பட் அரசியல்னு வந்துட்டா எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயிச்சு ஆகணும்ல. சென்னையும் ஒரு காலத்துல டிஎம்கே கோட்டை, இப்ப டிஎம்கே கோட்டையா மாறி இருக்குது. இடையில ஏடிஎம்கே நல்லா பண்ணாங்க. ஸோ சென்னையில ஜெயிக்கிறதும் கஷ்டம்தான். ஒவ்வொரு ரீசன்லையும் அது மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க வந்து திமுக இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க எதிர்க்கிறதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வலு வேணும். அவங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்துட்டாங்க, கட்சியில எந்த வித சலசலப்பும் இல்லை. வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட வந்து இருந்த சலசலப்புலாம் இப்ப கிடையாது. அதனாலே நான் சொல்லுவேன், திமுக கூட அதிமுக சைடு போயிட்டு இருக்கு. இந்த தனி மனித வழிபாடு, இந்த உட்கட்சி ஜனநாயகம்லாம் இப்ப கம்மியாயிடுச்சு. அவங்களும் கத்துக்கிட்டாங்க, இது ஏடிஎம்கே மாதிரி கட்சி நடத்தினாதான் நம்மளுக்கு வந்து இங்க எலக்ட்ரல் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சில விஷயங்களை பத்தி அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது பேசாம விட்டுறாங்க. ஸோ அதே அரசியல விஜயும் பண்ணுவாரா? ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூஸ்ல நம்ம பேச வேண்டாம், பொதுவாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து போக போக அவர் வந்து இன்னும் பேசுவார்னு தான் நான் நினைக்கிறேன். மொத்த மக்கள் தொகையில இத்தனை பேர் அந்த தனிமனித வழிபாட்டை விரும்புகிறாங்க அப்படிங்கறத நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்தியாவில் நீங்க அது இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். நான் வந்து இப்போ ஆக்சுவலா கபடியில கமெண்ட்ரி பண்றேன். கபடியில வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனா இன்னி கூட அவங்கள பத்தி பேசுறது கடினமா இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட பிளேயர், ரிட்டையர் ஆன ஒரு பெரிய பிளேயரை பத்தி. ஏன்னா இந்தியாவே எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியாவே வந்து தனி மனித வழிபாட்டுல தான் இருக்குது. இப்ப நீங்க வந்து பிஜேபினால மோடிக்கு பெனிஃபிட்டா, மோடினால பிஜேபி பெனிஃபிட்டாங்கிற கேள்வி கூட எழுப்பலாம். இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்தது, ஏன் இந்த அளவுக்கு பாப்புலரா இல்ல? மோடிங்கிற ஒரு பாப்புலர் லீடர் வந்து அந்த கட்சிக்கு தலைவராக வரும்போது தான் உங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைக்குது. அது எல்லா ஃபீல்ட்லையும், சினிமாவில், விளையாட்டில், நீங்கள் அரசியலில் வந்து பொருந்தும். ஏன்னா நம்மளுடைய மனநிலையே அப்படிதான்.
தனி மனிதர வழிபாட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதை நம்பி தான் அவர் வந்திருக்காரு. அவர் கொள்கைக்காக வந்திருக்கிறாரா? ஐ மீன் கொள்கையை சொல்றாரு, பட் அந்த கொள்கையை நம்மள ஜெயிக்க வைக்கணும் அவர் நினைக்க மாட்டாரு. விஜய்ங்கிற தலைமை தபால் நிலையத்தை தாண்டி விஜய் வந்து கொண்டிருக்கிறார். நாமும் தொடர்ந்து பயணிக்கலாம். இணைந்திருங்கள்.